கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் ஃபோன் பண்ணி சாட்சி சொன்னீங்க, 10th எக்ஸாமினேஷன் என் பிள்ளைங்கள்லாம் பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அப்பா பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாங்க. இன்று அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Proverbs 12th chapter verse 13. நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, நீதிமான் நெருக்கத்திலிருந்து நீங்குவான். இன்று எந்தெந்த காரியத்துல நீங்க நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த எல்லா காரியத்திலிருந்தும் அப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். குடும்பத்துல நெருக்கமாக இருக்கலாம், பிசினஸ்ல ஒரு நெருக்கமாக இருக்கலாம், கடன் பிரச்சனை என்கிற ஒரு நெருக்கமா இருக்கலாம், வியாதி என்கிற ஒரு நெருக்கமாக இருக்கலாம், தரித்திரம் போன்ற நெருக்கமா இருக்கலாம், சிலர் படிப்பு காரியத்துல ஒரு நெருக்கமா இருக்கலாம், சிலருக்கு வேலை ஸ்தலத்துல நெருக்கமா இருக்கலாம், சிலருக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்காம அந்த காரியத்துல ஒரு நெருக்கமா இருக்கலாம். இப்படி எந்த நெருக்கத்துல நீங்க பார்த்து கொண்டு இருந்தாலும் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் அப்பா உங்களை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, நீங்க எல்லா நெருக்கத்திலிருந்தும் அப்பா உங்களை நீங்களாக்க போறாங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 13 chapter verse 6. அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்ட பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு வருகிற அந்த இக்கட்டு பிரச்சனைகளை கண்ட பொழுது, ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே, ஜனங்கள் அவர்களுக்கு வந்த அந்த நெருக்கம் என்ன செய்வது என்று தெரியாதபடி ஒரு நெருக்கம். அதே போல சிலர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன செய்யணும்னு தெரியலையே, எனக்கு பயங்கரமான ஒரு நெருக்கம் இருக்கு, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே என்று சொல்லி திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என் பிசினஸ் இப்படியே தான் போகுமா, நான் திருப்பி இதுல கரை சேர மாட்டேனா, எனக்கு இந்த பிரச்சனை எப்பதான் தீரும், எனக்கு இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை வராதா, இந்த வறுமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா, எப்படியாவது நான் வெளியே வந்துடணுமே, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணுமே, இல்லைன்னா நான் இதுலயே மூழ்கி அழிந்து போயிடுவேனே என்று சொல்லி பயந்து திகிலோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படிதான் இங்க இஸ்ரவேல் ஜனங்களும் நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முக்காடுகளினாலும் கண்மலைகளினாலும் துருக்கங்களிலும் குகையிலும் ஒளித்து கொண்டார்கள். இன்று சிலர் வெளியே தலை காட்ட கூட முடியல பிரதர், எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, கடன்காரங்களை நினைச்சு பிரச்சனை இருக்கு, குடும்ப சொந்தக்காரங்களை நினைத்து பிரச்சனை இருக்கு, இப்படி அநேக காரியங்களை குறித்து என்னால வெளியில தலை காட்ட முடியல, நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுவு காலம் வராதா என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். உங்க முக்காடு எல்லாம் மாறுகிற நாள் தான் இன்றைய நாள். இன்றைய நாள்ல அப்பா உங்களுடைய எல்லா முக்காடுகளையும் மாற்றுவார். இன்னைக்கு எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்க தலைமறைவா இருக்கிறீங்களோ அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, இனி நீங்க தலைமறைவாய் வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் அல்ல. அப்பா உங்களுக்கு அற்புதம் செய்து எல்லார் மத்தியிலையும் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். அவங்க பார்த்துருவாங்களோ இவங்க பார்த்துருவாங்களோன்னு சொல்லி முகத்தை மறைத்து கொண்டு நீங்க போயிட்டு கொண்டு இருந்தீங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, யாருக்கும் இனி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டு இருந்தீங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாகவே அப்பா உங்களை உயர்த்துவேன் என்று இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவோட பிள்ளைகள் உங்க எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாங்க, இனி உங்களுக்கு நெருக்கம் இல்லை. எந்தெந்த காரியம் நெருக்கி கொண்டு இருக்குது என்று சொல்லி கலங்கி திகைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்று அப்பா எல்லாவற்றையும் நான் உங்கள் வாழ்க்கையை விட்டு, உங்க எல்லையை விட்டு, உங்க பிசினஸை விட்டு விலக்குவேன் என்று அப்பா சொல்றாங்க. அடுத்து பாருங்க, எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜெரேமியா 15th chapter verse 11. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். அப்பா சொல்றாங்க, போனது போகட்டும், இனி வருகிற நாட்கள், இனி மீதி இருக்கிற நாட்கள் உங்களுக்கு நன்மையாய் வரும். ஏன்னா அப்பாவை நீங்க தேடி வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி நீங்க தேடி வந்திருக்கீங்க. அதனால அப்பா சொல்றாங்க, இனி உங்களுக்கு நன்மை உண்டாகும். இதுக்கு முன்பாக நீங்க அப்பாவுக்கு பிரியமா இருந்தீங்களோ இல்லையோ அதை பத்தி அப்பாவுக்கு கவலை இல்லை. இன்றைக்கு எனக்கு அப்பா தான் வேணும்னு சொல்லி
மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்று கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எனக்கு அப்பா தான் வேணும்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதனால அப்பா சொல்றாங்க, இனி மீதி இருக்கிற நாட்கள் எல்லாவற்றையும் அப்பா நன்மையினால முடிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறார். நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு. இவ்வளவு நாள் உங்க பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்தீங்க. அப்பா இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்க சத்துருவுக்கு அவர் எதிர்ப்பட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தரப்போறார். உங்க சத்துருக்கு அப்பாவே எதிர்த்து நிற்கும் போது அவங்களால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இனி உங்களுக்கு ஜெயந்தான். எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அண்ட சராசரங்களை படைத்த நம்முடைய தகப்பன் சொன்னாலே போதும், நாம நம்பணுன்றதுக்காக அப்பா என்ன சொல்ற, நான் மெய்யா சொல்றேன்ப்பா, நிச்சயமா சத்தியமா சொல்றேன்ப்பா, இனி அது நடக்கும். இனி உங்க வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. கடைசியா ஒரு வசனம் பார்க்கலாம். யோபு 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஜோப் 36:16. அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி. இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகளான உங்களை பார்த்து தான் சொல்றாங்க. அப்படியே அவர் உம்மையும், பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். அல்லேலூயா. ஒடுக்கம் இல்லாத விசாலத்துல நான் கொண்டு வந்து வைப்பேன் என்று அப்பா சொல்றாங்க. இனி ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை உங்களுக்கு அல்ல. இனி விசாலத்துல தான் நடப்பீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கறதற்காக தான் அப்பா இன்று உங்களை பார்க்க வச்சிருக்க. அந்த வார்த்தையில தான் அற்புதம் நடக்கும். விசாலத்துல வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். இனி கொழுமையினால நிறைந்திருக்கும். இவ்வளவு நாள் வறுமையினால் இருந்துச்சு, இனி கொழுமையினால் அப்பா உங்களை நிரப்ப போகிறார். இன்று அப்பா கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதே வசனத்தை மீண்டும் படிக்கிறேன். துன்மார்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. ஒரு துன்மார்கனுக்கு அவனுடைய உதடுகளின் துரோகம், உதடு துரோகம் பண்ணனாலதான் அவனுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்ததுனால அவன் துன்மார்கனாக மாறி போனான். அவன் உதடு தான் அவனுக்கு கண்ணி. யாரும் பில்லி சூனியம் செய்ய வேணாம், யாரும் மந்திரத்தந்திரம் செய்ய வேணாம், யாரும் எதுவும் ஏவல விட வேணாம். அவங்களுடைய வார்த்தை தான் அவங்களுக்கு கண்ணி. அதுதான் அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது. அந்த துன்மார்கன், அவன் ஏன் துன்மார்கன்னு பேர் வந்துச்சுன்னா, அவனுடைய வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி 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 அதுவே அவனுக்கு கண்ணியா மாறி கடைசியில் அவன் துன்மார்கனா மாறி போயிட்டான். நம்ம பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசணும். அப்பா கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை பேசணும். அந்த வார்த்தைகளை பேசும் பொழுதுதான் அந்த வார்த்தை நமக்கு முன்பாக ஜீவனா நிற்கும். அப்பா நமக்காக தான் கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாங்க. அதை விசுவாசிக்கும் பொழுது அவர் அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவானாக்கி நம்மை நீதிமானாக்குகிறார். அப்ப அந்த வார்த்தையை விசுவாசிக்கல, அந்த வார்த்தையை அறிக்கை செய்யலைன்னா அவன் துன்மார்கனாக மாறுவான். பாருங்க அதே வசனம் பாருங்க. நீதிமானோ, அப்ப முன்னாடி துன்மார்கன். அப்ப வார்த்தையை நம்பாதவன், வார்த்தையை பேசாதவன் எந்த லிஸ்டுக்கு போயிடுறான்? துன்மார்கன் லிஸ்டுக்கு போயிடுறான். வாயின் வார்த்தைகள் தான் கண்ணி. பேசுற வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகள் வேண்டாம். அது தானாக நம்மள துன்மார்கனுக்கு ஈடாக கொண்டு போய் விடுங்க. காலை நேரத்துல அதுதான் அப்பா உங்களோடு கூட பேசி கொண்டிருக்காங்க. நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க விசுவாசமான வார்த்தைகளை அப்பா உங்களோடு கூட பேசின வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை நீங்க சொல்லும் பொழுது நீங்க நீதிமானாக மாறி எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் நீங்களாக்கப்படுவீங்க. அப்போட வார்த்தையை விசுவாசிக்காம அன்வான்ட் வார்த்தைகளை நம்ம பேசிக்கொண்டு இருந்தோம்னா, ஆமா எங்க நம்ம உருப்பட போறோம், இப்படியேதான் போனோம், இந்த வியாதி வந்தா போவே போகாது, சாவர வரைக்கும் இந்த வியாதியோட தான் வாழணும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினா அந்த வார்த்தை தான் உங்களுக்கு கண்ணி. அது உங்களை எங்க கொண்டு போய் விட்டுரும்? துன்மார்கனாக மாற்றிவிடும். அப்பாவோட வார்த்தையை பேசுங்க. இந்த காலை நேரத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்பா உங்களுடைய வார்த்தையை நான் பேசுவேன், உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையை நீங்க பேசும்பொழுது நீதிமானாக மாறுவீர்கள். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா?
அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. 10th எக்ஸாம் ரிசல்ட்ல எல்லாருக்கும் அற்புதம் செய்து, எல்லாரும் அதிகபட்ச மார்க் எடுக்க நீர் கிருபை செய்து, உம்மை பார்த்து யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி உயர்த்தினீர். அநேக அற்புதங்களை செய்தீரப்பா. ஆம்ரேஜ் எக்ஸாம் எழுத முடியாத சூழ்நிலை இருந்த பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதம் செய்து எக்ஸாம் எழுத வைத்து, இந்த சூழ்நிலை பாஸ் ஆவோமோ என்று பயந்திருந்த பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதம் செய்து அருமையான மார்க்கை கொடுத்து அற்புதம் செய்கிறவர் நீங்க தான். அதே தான் இந்த காலை நேரத்துல நீங்க சொல்றீங்கப்பா. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளுக்கு சொல்றீங்க, நீங்க எல்லா நெருக்கத்திலிருந்தும் இன்று விடுதலையாக்கப்படுறீங்க. அப்பா எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். உங்க பொருளாதார பிரச்சனையிலிருந்து இந்த காலை நேரத்துல அப்பா விடுதலை தராங்க. உங்க வறுமையிலிருந்து அப்பா ஒரு விடுதலை தராங்க. உங்க கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தராங்க. உங்க வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தராங்க. உங்க ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை தராங்க. கோர்ட்டு பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை தராங்க. குடும்பத்துல சமாதானம் இல்லை, எப்போ பாரு சண்டை, அதுல இருந்து அப்பா ஒரு விடுதலைய தராங்க. இப்படி எந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும், நெருக்கம் என்னை விட்டு போகணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இப்பொழுதே இந்த நொடியே இந்த ஜெப நேரத்துல அது உங்களை விட்டு உங்க எல்லையை விட்டு விலகி செல்லுகிறது. அப்பா, அந்த அற்புதத்தை நீங்க செய்கிறதுக்காக இப்பொழுதும் உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கி மரித்தோரையே உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறதற்காக சுத்தம். இன்னும் யார் யாரெல்லாம் ஐசியூல இனிமேல் டாக்டர் முடியாதுன்னு கைவிடப்பட்டார்களோ அவர்கள் மேலும் இப்பொழுதே உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, உடைய ஜீவன் இறங்குகிறதற்காக, இப்பொழுதே இந்த நொடியை அவர்களுக்கும் நீர் அற்புதத்தை செய்கிறதற்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. God bless you all. Praise the Lord.